தள்ளாமல்
இவையெல்லாம் கிருபையா தம்மை போல் மாற்றிடுவே உடைத்து என்னை உங்களுக்கே உடைமை மாற்றிடுவே துயவனே துயவனே உழைப்பின் காரணே கவிப்பனா என்னை கண்ணோக்கி காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேர பாதை நடத்திடுமே வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேர பாதை நடத்திடுமே
படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை கண்ணோக்கி பார்க்கிறது உத்தம வழியை கண்ணோக்கி பார்க்கிறது உத்தம வழியை தாங்குகிறது எங்களை உத்தம உம்முடைய வழி உத்தமம் உம்முடைய வசனம் உத்தமம் நீங்க உத்தமத்திலே நடத்துகிற கர்த்தர் உம்மை போல எங்களை உத்தமமாக மனைய அர்ப்பணிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக மீண்டும் கூட நாம் திரும்புவோம். சங்கீத புத்தகம் 41ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்தி. இந்த நாட்களிலே சபை கூடி வருதல் தடைபட்டு போயிருந்தாலும் உங்களுடைய கூடாரங்களிலே உத்தமமாய் அவரை பின்பற்றும்படியாக ஆண்டோடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்திலே உத்தமமாக பின்பற்றுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாசனாகி யோபு உத்தமமாக பின்பற்றினான். காலை உத்தமமாக பின்பற்றினான். தாவீது உத்தமமாக பின்பற்றினான். வேதத்திலே உத்தம விதவைகள் இருந்தார்கள். உத்தமமாக பின்பற்ற தாவீது கேட்கிறது என்ன? நீரின் உத்தமத்திலே என்னை தாங்கி. இந்த நாட்களே உத்தமத்திலே கர்த்தர் உங்களை தாங்க வேண்டும். உங்களுடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். அவருடைய சமூகத்திலே தாங்கி நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. உத்தமம் நம்மை தாங்கும். Please read in English also. As for me, you uphold me in my integrity. Accept me before your face, Father. அல்லேலூயா. உம்முடைய ஃபேஸ், உம்முடைய சமூகத்தை நான் பார்க்கணும். அதற்கு தேவை உத்தமம் தேவை. உத்தமத்திலே நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. உத்தமம் என்றால் upright,
அப்ரைட்னா என்ன? அப்ரைட்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல? வாசிக்கலாம். As for me, you uphold me. Uphold me. In my integrity. Hallelujah. Integrity. And set me before your face forever. உத்தமம் என்றால் வலது பக்கமோ இடது பக்கமோ சாய்ந்துடாதபடி. சூழ்நிலைகள் இந்த நாட்கள்ல நாம் நமக்கு சாதமாக அமையாத காலங்கள்ல எந்த பக்கம் சாய்க்காது கர்த்தருடைய சமூகத்திலே உத்தமமாக பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அவருடைய வழி உத்தமமானது. சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 18:30 வாசிக்கலாம். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தருடைய வழி உத்தமமானது. உத்தமமான வழி அவருடைய வழி. அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 33:4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் சத்தியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செய்கை சத்தியம். அவருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய வழி உத்தமம். அது புடமிடப்பட்டது. அந்த வசனமாகவே அதிலே உத்தமம் இருக்கிறது. உத்தமமான வழியை உத்தம மார்க்கத்தாரை தேடுகிறார். உத்தமமாய் பின்பற்றக்கூடிய ஜனத்தை தேவன் தேடுகிறார். உத்தமமாக பின்பற்றக்கூடிய தேவனுடைய தாசனை தேடுகிறார். அல்லேலூயா. உத்தமமாய் நடந்து சங்கீதம் 15:2 வாசிக்கிறோம். 15:1 கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறார். உத்தமமாய் நடந்து அவருடைய சமூகத்திலே உத்தமமாக நாம் காணப்படாது. நம்முடைய வீட்டுல நம்ம யாரும் பார்க்கல, நம்மை நடத்தல, வேத வசனத்தை கேட்கிற அந்த வேத வசனம் புடமிடப்பட்டது, உத்தமமானது. உத்தமமாய் நடக்க நம்முடைய வீட்டிலே உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 101ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 101ஆம் அதிகாரம் 2வது வசனம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். உத்தம இருதயத்தோடு நடப்பேன். உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழிவிடருடைய செய்தியை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. நேரம் போலன்னு சொல்லிட்டு வழிவிடருடைய செய்தியை பார்த்து வெறுக்காதபடி மீடியாவும் கையில் இருக்கிறது, செல்போன் கையில் இருக்கிறது. வழி விலகி போகக்கூடிய அத்தனையும் ஒரே போன்ல எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. உலகமே உன் கையில் இருக்கிறது. வெளியே போகாதபடிக்கு உலகம் உன் கையில் இருக்கிறது. இந்த லாக்டவுன்ல வெளியே போவிட்டாலும் உலகத்தை பார்க்கிற வீட்டுக்குள் இருந்து உலகத்தை பார்க்கிறோம். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழிவிடருடைய செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. உன்னால டெலிவிஷன் சொன்னாங்க.
டெலிவிஷன் இருக்கிறவர்கள், டெலிவிஷன் இப்ப எல்லா கையிலுமே டெலிவிஷன் வந்துட்டு. அல்லேலூயா. எல்லா செல்விஷன்ல இருக்கு. இப்போ நீ செல்விஷன்ல என்னத்தை பார்க்கிறாய்? டெலிவிஷன் நரக தரிசனமாக டெலிவிஷன் என்று கடந்த 25 வருஷத்துக்கு முன்னால பிரசங்கம் கேட்டோம், 30 வருஷத்துக்கு முன்னால. இப்ப டிவி ஓரங்கட்டப்பட்டு அதெல்லாம் இல்லாம வேகமாக உடனே எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதற்கு பிரயாணம் பண்ணினாலும் சரி, எங்க போனாலும் சரி, பாத்ரூம் போனாலும் ஏர்போன் போட்டு தான் போய் போறோம். பாத்ரூம் சாப்பிட்டாலும் ஏர்போன் போட்டு கேட்டுட்டாங்க. தூங்குனாலும் படுத்திருந்தாலும் ஏர்போன் போட்டுட்டான். வீட்டுல எதை பார்க்கிறோம்? தீங்கான காரியத்தை கண்முள் வைக்க மாட்டேன், வழிகளுடைய செய்கையை வெறுக்கிறேன் வெறுக்கிறேன். அது என்னை பற்றாது. வழி விலகுகிறவர்கள், சினிமாக்கார உலகம் வழி விலகினது. மாறுபாடு இருதயம், அரசியல் மாறுபாடு இருதயத்தை என்னை விட்டு அகல வேண்டும். அரசியல் மாறுபாடு இருதயம், அரசியல் மாறுபாடு. இன்னைக்கு ஒரு கட்சியில் இருப்போம், நாளைக்கு ஒரு கட்சியில் போவோம். மாறுபாடான இருதயத்தினுடைய அதை விட்டு நீ அகலு. பொல்லாதவர்களை அறிய மாட்டேன், அவர்கள் பொல்லாதவர்கள். சினிமாக்காரோட அரசியலோடு கூட என்றைக்கு தேவராஜ்யம் கலக்குதோ அன்றைக்கு முடிந்தது. கலப்புச்சு. வேதத்துல அரசியலும் வேதமும் கலக்கும் போதுதான் அங்க பிரச்சனை. உத்தமமாய் பின்பற்றுவோம். வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, அதை அறிய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறுபடியவனை சங்கரிப்பேன். அந்த வசனம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை சேவிப்பான். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும். தேவனுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. உத்தமர்களை நோக்கி நோக்கமாக இருக்கிறது. உத்தமம் அடைவுகளை நடக்கிறவன் என்னை சேவிக்கும், அவன் தான் என்னை சேவிப்பான். அவன் மேல் நோக்கமாக இருக்கிறது, சேவிக்கிறவனை நோக்கி இருக்கிறது. உத்தம வழியிலே நடக்கிறவனை அவர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் உத்தம வழியிலே இருக்கிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். உங்களை நோக்கி பார்க்கிறார். உண்மை உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிபதியாக கர்த்தர். வாசிக்கிறோம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்வோமா? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் 21ல உத்தம உண்மையில ஊழியக்காரனே 21ல சொல்றார், 23ல சொல்கிறார் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. உண்மையும் உத்தமமான உத்தமம் உள்ள ஊழியக்காரன். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீ அநேகத்துக்கு அதிபதியாக. கர்த்தர் உங்களை இந்த லாக்டவுன்ல உங்களை நோக்கி பார்ப்பார். உத்தமமாக நீ பின்பற்றிருந்தால் கர்த்தர் உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக மாற்றப் போகிறார். அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன். எஜமானுடைய சந்தோஷத்துக்கு நீ பிரவேசிப்பார். அநேகத்தின் மேல் அதிகாரி. தாவீது கொஞ்சத்தில் உண்மை உத்தமமாக பின்பற்றினான், அநேகத்துக்கு அதிகாரியாக தேவன் வைத்தார்.
1 நாளாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13-14. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடின நிமித்தம் செத்து போனார். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாக்கின் குமாரனாகிய தாவீதின் வசமாய் திருப்பினார். கர்த்தர் உத்தமம் உண்மையுள்ளவன ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உத்தமம் உண்மையுமாக இருந்தவனை அநேகத்துக்கு அதிபதியாக ராஜாவாக உயர்த்துகிற தேவன். Turn the kingdom over the David, the son of Jesse. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆங்கிலத்தில் நல்லா இருக்கிறது. Turn the kingdom over to David, the son of Jesse. திருப்பினார். Turn the kingdom over the David. Kingdom over to David. சிங்காசனத்தை அவனுக்காக திருப்பி விட்டார். Turn the kingdom over the David, the son of Jesse. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ராஜ்யபாரத்தை திருப்பினார் தேவன். கொஞ்சத்தில் உண்மையும் உத்தமாயிருக்கிற ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உத்தமாக பின்பற்றுகிற தேவனுடைய சபையே, உங்களுக்காக அநேகத்துக்கு அதிபதியாக உங்களை திரும்ப போகிறார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமாக இருக்கிறது. உங்களை நோக்கி பார்க்கிறார். நீங்கள் எப்படி சேவிக்கிறது? உண்மை யுத்தமாக சேவித்தால், கர்த்தரை சேவித்தால் உங்களுக்கு திருப்புகிறார். அவர் பார்க்கிறார். உங்களை நோக்கி பார்த்து ஆசீர்வாதம் உங்களுக்கு திருப்பப்படுகிறது. அப்படி திருப்பப்பட்டது. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதுமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனுக்கு வந்த யுத்த சேனை தலைவர்களுக்குமாக திருப்பினார். The mighty man of Hebron turned over the kingdom. அவர் திருப்பினார். Turn over the kingdom. தேவனுடைய ராஜ்யம் உனக்கு திருப்பப்பட்டு இருக்கும். தேவனுடைய சிங்காசனம் உனக்காக திருப்பப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் சிங்காசனத்தில் இருக்கிற இயேசுவை நிற்க கண்டேன் சொல்கிறான். திருப்பினான். உன்னை சிங்காசனம் உனக்கு நேராக திரும்பும். ஸ்தேவானுக்கு நேராக திரும்பினது சிங்காசனம். எல்லா இடத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். அங்க இயேசு வைராக்கியம் நிற்கிறார். திரும்பி இருக்கிறது. ஜனங்கள் உன்னை கல்லறிந்து தூசிக்கலாம், உன்னை குற்றப்படுத்தலாம், நிந்தை அவமானத்தை சுமக்கலாம். ஆனாலும் நீ உத்தமமாக பின்பற்றி நீ கர்த்தரை சேவித்தால் சிங்காசனம் உனக்கு நேராக திரும்புகிறது. ஸ்தேவானுக்கு நேராக திரும்பினது. சவுலை பவுலாக மாற்றினார் தேவன். சவுலின் வாலிபன் பாதத்துல வச்சிருந்தான் எல்லாம் கல்லறிந்து கொள்றான். 7ஆம் அதிகாரத்தில் நடந்தது. 9ஆம் அதிகாரத்துல தேவன் சிங்காசனத்தை திருப்பப்பட்டதனால் சவுலை பவுலாக மாற்றி பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். இந்த காலம் லாக்டவுன் காலத்திலே பெரிய ஒரு மாற்றம், எழுப்புதல். தேவனுடைய ராஜ்யத்திலே சிங்காசனம் உங்களுக்காக திருப்பப்படுகிறது. இந்த உலகத்தின் சிங்காசனம் உனக்காக திரும்பாவிட்டாலும் தேவ சிங்காசனம் உனக்காக திருப்பப்படும். தேவனுடைய சபைக்காக உத்தமமாக பின்பற்றுகிற தேவனுடைய சபைக்காக தேவனுடைய சிங்காசனம் உனக்குமாக திருப்பப்படும். Take over the kingdom. அவருடைய ராஜ்யம் வருவதாக
சிங்காசனம் உங்களுக்கு திருப்பப்படாமல் போனாலும் நமக்கு தேவனுடைய சிங்காசனம் திருப்பப்படுகிறது. அவர் உத்தமனை நோக்குகிறார். தாவீதுக்கு திருப்பப்பட்டது. தாவீதுக்கு திருப்பப்பட்டது. 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறார் 28ல, அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். உத்தமனாய், உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். உத்தமனாய் பின்பற்றுகிறவனுக்கு கொடுக்கிறவர் அவர். சிங்காசனத்தை திருப்பி உத்தமமாய் பின்பற்றவனுக்கு கொடுக்கிறார். உத்தமமாய் பின்பற்றவனுக்கு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. சவுல் உத்தமமாக பின்பற்றவில்லை. சவுல் உத்தமமாக பின்பற்றவில்லை. அதைத்தான் நீ காண்பிக்கிறது. உன்னை பார்க்கிலும் உத்தமமாய் பின்பற்றுகிறவன் தோழனுக்கு கொடுக்கிறேன். அந்த 1:10 சொல்கிறார் ஆங்கிலத்தில், so Saul died for his unfaithfulness. 13வது வசனம். Unfaithfulness which he had committed against the Lord, because he did not keep the word of the Lord, and also because he consulted medium for guidance. So Saul died for unfaithfulness. Unfaithfulness ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடாமல் அவன் 2 காரியம் செஞ்சான். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளல. அமெரிக்கிற இரக்கம் பாராட்டாமல் அலி என்று சொல்லி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சொன்னார். அதை செய்யல. அதுக்கு தீர்க்கதரிசி சாமுவேல் சொன்ன வார்த்தை என்ன? அதை செய்யாதிருக்கும் போது தீர்க்கதரிசி சொல்கிறார், எதுப்பா உத்தமம் உனக்கு? 1 சாமுவேல் 15:22ல அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? வலிய பார்க்கலை கீழ்ப்படுத்தலும் ஆட்டுக்கடாக்களின் இடத்தை பார்த்து செவி கொடுத்தலே உத்தமம். எது உத்தமம்? செவி கொடுக்காமல் தங்கள் உத்தமத்திலே அவன் தவறிவிட்டான். உத்தமத்திலே தவறிவிட்டான். செவி கொடுக்காது தவறிவிட்டான். அடுத்தது இன்னொன்று, அவன் சொல்கிறான். 1 சாமுவேல் 1:4 10:13 வாசிக்கிறோம். கர்த்தரை தேடாமல் அப்படியே சவுல் கர்த்தருடைய அஞ்சனம் பார்க்கிறவருடைய கேட்கும்படி தேடின நிமித்தம் செத்து போனார். கர்த்தரை தேட unfaithfulness. கர்த்தரை தேடாத அஞ்சனம் பார்க்கிற இடத்துல தேடி போகிறான். பெலிஸ்திய யுத்தத்துக்கு வாரான்னு கேள்விப்பட்ட உடனே தீர்க்கதரிசிகிட்ட போறான். சாமுவேல் மறுத்துட்டாரு. தீர்க்கதரிசிகிட்ட போறான். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்கல. வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் புத்தகத்திலே 28ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசித்தா, சவுல் பெலிஸ்தியின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். 28:5 அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. பயந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. தேவனை விட்டு ஏற்கனவே அவன் உத்தமமாக செவி கொடுக்காத, பரிசுத்தாவை விட்டு விலகிட்டாலே பயம் தத்தளிப்பு வரும்.
அவனுக்கு பயமும் தத்தளிப்பும். பதினாறாம் அதிகாரத்திலே இருந்தே இவனுக்கு பயமும் தத்தளிப்பும் வந்துச்சு. 12வது அதிகாரத்தில் இருந்தே கர்த்தர் அவனுக்கு அசுத்த ஆவியை வரவிட்டார் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். படிக்கிறதுக்கு போக வேண்டாம், நேரம் இல்லை. 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலக்க பண்ணி கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவி ஒருவனிடத்திலிருந்து எடுபடும் போது, பரிசுத்த ஆவியை விட்டு விலகும் போது பயமும் தத்தளிப்பும் கலக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. பயமும் தத்தளிப்பும். பெலிஸ்தர் வந்து விட்டார் சொன்ன உடனே பாளையத்தை கண்டு பயந்தான், தத்தளித்தான். 1 சாமுவேல் 28:6 சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாவது உருவினாவது தீர்க்க தரிசனத்தினாவது மறுத்தர் அருளவில்லை. சொப்பனத்திலேயோ அல்லது தீர்க்க தரிசனத்திலேயோ உருவினாவது அல்லேலூயா மறுத்தரவு அருளவில்லை. மறுத்தரவு அருளவில்லை என்று சொன்ன உடனே இவன் என்ன செய்யறான்? தன் ஊழியக்காரர் 2 பேரை கூட்டிட்டு அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடுங்கள் என்று சொல்றான். அஞ்சனம் பார்க்கிறவரை தேடுங்கள். அதுக்கு முன்னால்தான் சொன்னான், அஞ்சனம் பார்க்கலாம் நம்ம எல்லாத்தையும் துரத்தி அழின்னு சொன்னான். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்க பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிச்சொல்லையும் தேசத்திலிருந்து துரத்தி விட்டான். துரத்தினவன் போய் தேடுகிறான். வேத பிரமாணம் சொல்லுகிறது, உபாகம புத்தகம் இங்கே வேதம் சொல்லுகிறது, லேவியர் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியர் 6ஆம் அதிகாரம் 20. அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லி அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போகிற எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகப்படி. அஞ்சனம் பார்க்கிறது அருவருப்பு, ஜோசியம் பார்க்கிறது அருவருப்பு, மாந்திரியை பார்க்கிற அருவருப்பு. ஏதோ நடக்கணும்னு நான் இந்த உலகத்துக்கு ஓடுறான். மனுஷர் ஓடுறது போல ஓடாதுங்க. அல்லேலூயா. பாரம்பரிய சபைகள் ஓடுகிறார்கள். நீ ஆவிக்குரியவன், நீங்கள் ஒருபோதும் ஓடிவிடக் கூடாது. மறு உத்தரவு இல்லையே என்று சொல்லி இந்த நாட்கள்ல யாராவது தீர்க்கதரிசிக்கு போய் போன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ திரும்பு உத்தமத்திலே, தேவனை திருப்ப முயற்சிக்காதே. தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறவங்க அஞ்சனம் பார்க்க எடுத்து போறான். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும், சில பேர் நாள் பார்க்கணும், எதை பார்த்தாலும் நாள் பார்க்கணும். வாஸ்து பார்க்கிறது, நாள் பார்க்கிறது, குறி கேட்கிறது. அஞ்சனம் பார்க்கிறவன் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாயத்தக்காரனும் செத்தவனிடத்திலே குறி கேட்கிறவன். செத்து போறவன் போய் குறி கேட்க போல கல்லறை போய் மாலை போட்டு செத்தவர்கிட்ட போய் குறி கேட்டது போல. செத்து போனவன் பேசுறான், அவன் குறி சொல்றது. சாமுவேல் திவசி செத்து போனான். அல்லேலூயா. மரித்தவர்கள் துதிப்பார்களா? மரித்தவருடைய கதை முடிந்தது.
அது ஒளியின் தூதன் கள்ளத்திற்கு தர்சனம். யாரா இருந்தாலும் இந்த பூமியில அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, யாரும் பேசல. பிசாசு பேசு, ஒளியின் தூதன். செத்து போனவர்களிடத்திலே போய் பேசுறது, குறி கேட்கிறது. உங்களுக்கு இருக்க வேண்டாம், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவனும் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளை நிமித்தம் அப்படிப்பட்டவர்களை பற்றி நீ விலகணும். அருவருப்பானவன் கூட சேரக்கூடாது. அப்படிப்பட்டவர்களின் அருவருப்பை நிமித்தம் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடக்க கடவாய். நீ உத்தமனாய் நடக்க கடவாய். இந்த உத்தமத்திலிருந்து சவுல் விலகிட்டான். உத்தமமாய் பின்பற்றவில்லை சவுல். அஞ்சனம் பார்க்கிறவன் தேசத்தை விட்டு இந்த பிரமாணத்துக்கு எல்லாரையும் சில பேரை கொண்டான், சில பேரை துரத்தினான். ஆனா இவனே இப்போ காரியம் வாய்க்கல, மறு உத்தரவு இல்ல. தத்தளித்து பயந்து போயிருக்கிற காலங்களிலே அநேகர் எப்படியாவது என் காரியம் வாய்க்கணும் இப்படி சொல்லி அருவருப்புக்கு போகிறார்கள். உத்தமத்தை விட்டு விளைகிறார்கள். உத்தமத்தை பின்பற்றாதபடி, உத்தம வழியை விட்டு, உத்தம வசனத்தை விட்டு வழிவிலகிறவர்களுடைய நிலை என்ன? சவுலுக்கு நடந்த நிலை. சிங்காசனம் விலகுகிறது, திருப்பி வேற தோழனுக்கு கொடுக்கப்பட்டது போல விலகுகிறது. உங்களை நோக்கி அவர் பார்க்க முடியாது போய்விடுகிறது. சவுலை நோக்கி பார்க்க முடியாதபடி பெலிஸ்தியருக்கு கையிலே ஒப்புக் கொடுத்து மாண்டானே. ஏன்? உத்தமத்தை அவன் பின்பற்றவில்லை. வாசிக்க முடிகிறது. அவர் சொல்ற அந்த அஞ்சனம் பார்க்கிறவன் சொல்றா 9ஆம் வசனம் 28:9. 1 சாமுவேல் 28:9. அதற்கு அந்த ஸ்திரீ சவுல் அஞ்சனம் பார்க்கிறவளையும் குறிசொல்லையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தி நீ அவன் வேஷம் போட்டு போறான். ராஜா இல்ல, ராஜா என்ன? வேஷம் மாறி வேற வஸ்திரம் தரித்து, ராஜ வஸ்திரம் விட்டு வேற வஸ்திரம் தரித்து போறான். வேற வஸ்திரம் தரித்து. அல்லேலூயா. ஊழியக்காரர் பல வஸ்திரம் தரிச்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆன்லைனுக்கு பல வஸ்திரம் 360 நாள் 365 வஸ்திரம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்று. 2 பேரும் ராத்திரில என்ன சேர்ந்து போறாங்க. அவளுக்கு தெரியல இவர் ராஜான்னு சொல்லி அவ சொல்றா. அதற்கு அந்த ஸ்திரீ சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிசொல்லிகளுடைய தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறியலையா? அவன் ஏற்கனவே கொண்டு போட்டவன். நீ நாம் கேள்விப்பட்ட என்னையும் கொண்டு போட்டுவா. தேடி வலை போட்டு தேடி ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னை கொண்டு போடும் நீ பிராணத்துக்கு கண்ணி வைக்கிறது என்ன? அவன் உயிருக்கு கேரண்டி கொடுத்துட்டு அவன்கிட்ட பேசுறான். இதை கவனிக்க வேண்டும். இதுல என்னன்னா அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், அவிசுவாசத்தோடு அவிசுவாசம் வந்துட்டா உத்தமத்தை தூக்கி எறிந்துட்டு வலது முக்க இடமுக்க சாயக்கூடாது. மறு உத்தரவு வரல உடனே எப்படினாலும் சரி இந்த பூமியில எதையாவது வாழணும். இப்படி ஆசையில வாழாதீங்க. உன்னை நித்திய வழிக்காக உத்தமமாய் பின்பற்ற தெரிந்து கொள்ளப்பட்டவன். பாவிக்குரிய வாழ்க்கையில நீ உத்தமமாக அருவருப்புல போயிடக்கூடாது. சவுல் உத்தமமாக பின்பற்றவில்லை. உத்தமமாக பின்பற்றாதான்
சிங்காசனத்தை யாருக்காக திருப்பினார்? தாவீதினிடம் தாவீதிடம் திருப்பினார். 1 ராஜாக்கள் 9:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏது 1 ராஜாக்கள் 9:4 வாசிக்கலாம். தாவீது உத்தமமாக பின்பற்றின சாட்சி சொல்லப்படுகிறது. 9:4 நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகி தாவீது நடந்தது போல நடப்பாயானால். யார் சாட்சி சொல்றா? யாரு? தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்து என் கட்டளையிட்டையும் என் நியாயத்தையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தின் மன உத்தமமும் செம்மையுமான உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயனால் இஸ்ரவேல் சிங்காசனத்தில் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு கூட நான் சொன்னபடியே இஸ்ரவேலோடு ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்னைக்கு நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நினைவிட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் கட்டளையும் கை கொள்ளாமல் போய் வேற தேவனை சேவித்து அவர்களை பணிந்து கொள்கிறானால் சிங்காசனம் உனக்கு கிடையாது. அல்லேலூயா. இந்த ஆலயத்துல பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்துல என் சமூகத்தை விட்டு உன்னை தள்ளுவேன். என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களும் பழமொழியாகவும் வசச்சலாக இருப்பார். நீ வழிகளை ஏற்பட வசச்சொல்லா பழமொழியாக மாறியிருக்கூடாது. ஒரு தகப்பன் மன உத்தமமாக பின்பற்றினார், உத்தமமாக பின்பற்றினார். அல்லேலூயா. அதுதான் தாவீது அங்கே சங்கீதம் 41:12 மீண்டும் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 41:12 வாசிக்கலாமா? அவன் உத்தமம் என தாங்க. நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். உத்தமத்திலே என்னை தாங்கி என்னென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். உத்தமத்திலே தான் அவர் தாங்குகிறார், அவருடைய சமூகத்திலே நிலைநிறுத்துவார். தாவீது உத்தமமாக பின்பற்றினார். நியாயங்களை நியமங்களை எல்லாம் கற்பனைகளை கைக்கொண்டவன். நீதிமொழிகள் 20:7 வாசிக்கும். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நீதிமொழிகள் 20:7 வாசிப்போம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக உத்தமத்திலே நடக்கிறான். அதுதான் தீர்க்கதரிசி சாலமோனை பார்த்து சொல்றார். ஒரு தகப்பன் உத்தமத்தில் நடக்கிறான், நடந்தான், சிங்காசனம் அவனுக்கு திரும்பப்பட்டது. ஆசீர்வாதம் உனக்கு திரும்பப்படுகிறது. தேவன் உனக்காக திரும்புகிறார். சிங்காசனம் திரும்பும். இந்த உலக சிங்காசனம் திரும்பப்பட கொண்டாலும் தேவனுடைய சிங்காசனம் தேவனுடைய சபைக்கு திரும்பப்படுகிறது. தேவ ஜனத்துக்கு திரும்பப்படும். உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். காலை உத்தமமாக பின்பற்றினான். அவனை குறித்து வேதம் உத்தமமாக பின்பற்றினார். உத்தமமாக பின்பற்ற உபாகமத்தில் சொல்றாங்க, அவனை உத்தமமாக பின்பற்றினான். அவனை தவிர யார் உத்தமமாக பின்பற்றல? உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36. எப்ரேம் குமாரனாகிய காலே மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினபடினால் நான் அவன் விதித்து வந்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அவன் உத்தமமாக பின்பற்றினால அவனுக்கு கொடுத்தாராங்க. யோசுவா புத்தகத்துல 85 வயசுலையும் அந்த மலைநாட்டை சுதந்திரித்துக் கொண்டான். உத்தமமாக பின்பற்றினவன் காலை.
உத்தமமாக பின்பற்றினவன். காலை யோசுவாவின் புத்தகத்துல யோசுவாடத்துல மோசேயின் காலத்துல பெற்ற வாக்கு தத்தத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ள அவன் கேட்கிறான். உத்தமமாக பின்பற்றினேன். அல்லேலூயா. யோசுவா புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது 7வது வசனம். தேசத்தை பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஹானஸ்ட் ரிப்போர்ட் கொண்டு வந்தவன். இருதயத்தில் உள்ளபடி உத்தமமா. என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தில் உள்ளபடி ஹானஸ்ட் ரிப்போர்ட். தேவனுடைய சபைக்கு ஒரு ஹானஸ்ட் ரிப்போர்ட் கொண்டு வர முடியுமா? லாக்டவுனுக்கு அப்புறமாக மறுபக்கம் ஒன்று இருக்கிறது. ஹானஸ்ட் ரிப்போர்ட். மோசேயின் காலத்தில் இருந்த ரிப்போர்ட். என்ன வயசு அப்பா அவனுக்கு? அப்போ இப்போ 85. 40 ரிப்போர்ட், 85 ரிப்போர்ட். அல்லேலூயா. வாலிபத்திலே ரிப்போர்ட், முதுமையிலே ரிப்போர்ட். இல்லையா? காலேபுக்கு வாலிபத்திலே ரிப்போர்ட் தான், முதுமையிலே ரிப்போர்ட் தான். ஹானஸ்ட் ரிப்போர்ட் இருதயத்தில் அப்படியே கொண்டு வந்தது போல. ஆனாலும் என்னோடு கூட வந்த சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தில் கரையப்படினார்கள். நான் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளில் மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் விதித்த தேசம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் என்னைக்கு சுதந்திரமாய் இருக்கக்கூடாது என்று சொன்னான். உத்தமமாய் பின்பற்றின அவன் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதம் தான். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். நீதிமொழிகளை வாஸ்தவம் 20ஆம் அதிகாரத்துல உனக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. இப்போது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தை மோசேயிடம் சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிட்டு. இதோ இன்று நான் 85 வயதாக இருக்கிறேன். மோசே அனுப்புற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போது எனக்கு இருக்கிறது. அப்படி வர முடியுமா? ஹானஸ்ட் ரிப்போர்ட்டோட தேவனுடைய ஆலயத்துக்கு நீ திரும்ப வேண்டும். உத்தமமாக பின்பற்றி ஏதோ 5-6 வருஷம் போச்சுது இஷ்டம் போல வாழ்ந்தேன் அல்ல. வேத உபதேசத்தை கேட்டுக்கொண்டு உத்தமமாக பின்பற்றி ஹானஸ்ட் ரிப்போர்ட் இருதயத்தில் உள்ளபடியை கொண்டு வருகிறான். அவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டான். 13 அப்பொழுது யோசுவா எப்ராயிம் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ராயிம் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேதாசிரியர் எப்ராயிம் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் விட்டு இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அல்லேலூயா. உனக்கு சுதந்திரத்தை இவர் வைத்திருக்கிறார். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். அப்படி விடுகிற தேவன் அல்ல. நீ உத்தமமாக பின்பற்றினால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அவன் பிள்ளைகளும் எங்கே பாக்கியவான்களாக இருந்தார்கள்? எபிரோனிலே சுதந்திரமாத்தை சுதந்திரித்து பாக்கியவான்களாக இருந்தார்கள். பாக்கியவான்களாக இருந்தார்கள். தேசம் அமைதலாக இருந்தது. முன்னே எபிரோனுக்கு கிரியாத்தர்பா என்று பேர் இருந்தது. ஹரிவா என்னும் ஏனாக்கியனுக்குள்ளே பெரிய மனுஷன் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் நல்லாயிற்று. எந்த பெரிய மனுஷனையும் தேவன் தள்ளிட்டு உனக்கு அமைதல் உண்டாக்குவார். அந்த கிரியாத்தர்பால் ஒரு பெரிய இருந்தான், ஒரு பெரிய ஒரு கில்லாடி இருந்தான். எந்த கில்லாடி இருந்தாலும் சரி, உனக்கு கர்த்தர் உன்னுடைய சாட்சி வாலிபத்திலே
உத்தமமாக இன்னும் உத்தமமாக பின்பற்றுவோம். அல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றின அந்த காளைக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டான். உத்தமமாய் பின்பற்றுவோம். உத்தம வழியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நடக்கலையே என்று சொல்லி நீங்கள் ஒருபோதும் பின்வாங்கி போக வேண்டாம். மறுபடியும் வரல சொல்லி எங்கேயாவது ஒரு முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டாம். கேட்ட சத்தியத்திலே உபதேசத்திலே உத்தமமாக பின்பற்றுவோம். அப்போல் அல்லேலூயா அப்ரைட் வலது இடது சாய வேண்டாம். செங்குத்தான அனுபவத்தில் இருப்போம். இந்த காலங்களில் அங்கு இன்னும் சாயக்கூடிய அனுபவம் இருக்கிறது. மறுபடியும் வரலையான்னு சொல்லிட்டு வழி விலகிட வேண்டாம். அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் அதுல போயிட வேண்டாம். அவிசுவாசத்துல போயிட வேண்டாம். எத்தனை வயதாலும் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணதை தந்தே தீர்வார். இன்னும் உத்தமத்திலே இருங்கள். யோபு குறித்து வேதம் சொல்கிறது, தேவன் சாட்சி சொல்றார், இன்னும் உத்தமத்தில். இன்னும் உத்தமத்தில் இருக்கும்போது மனைவி இன்னும் கொஞ்சம் படைகிறார், இன்னும் கொஞ்சம் சூடாது, இன்னும் உத்தமத்திலே இருக்கிறேன். தேவன் சொல்கிறார், இன்னும் அவன் உத்தமா இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சாத்தா அவன் மேல எரிச்சல் உண்டாக்கிட்டு அவன் சரீரத்தில் குண்டலாக பதிக்கிறான். மனைவி சொல்றா, இன்னும் உத்தமத்திலே இருக்கிறேன். இன்னும் தேவன் சொல்கிறார், மனைவி சொல்றாப்ல. யோபு புத்தகத்தில் வாசிக்கலாமா? யோபு புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிக்கலாம். யோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ தாசனாய் யோபின் மேல் கவனம் வைத்தாய். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புள்ளவருமாய் மனுஷனாய் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. உத்தமன் என்று 1வது வசனம் 8வது வசனம் இந்த 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் 8வது வசனம் 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் உத்தமமாக பின்பற்றணும்னு சொல்கிறார். முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான். இன்னும் எல்லாம் இழந்தும் சொத்து சோங்களை இழந்து 10 பிள்ளைகள் வந்து எல்லாம் வீடு இழிந்து எல்லாம் முடிஞ்சது. 10 பிள்ளைகளே வந்துட்டான். இன்னும் இன்னும் வார்த்தை என்ன சொல்லுது? அவன் இன்னும் இன்னும் டாக்டர் திறக்கலையே, இன்னும் 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 எனக்கு வேலைக்கு போக முடியலையே சொல்றாப்ல. இத்தனை வயசுலையும் சொல்றாப்ல. நாம செய்ய இன்னும் எனக்கு ட்ரை பண்ணலையே, இன்னும் நான் வேலைக்கு போலையே. இன்னும் உத்தமத்திலே இருக்க வேண்டும். இன்னும் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான். உறுதியாக நிற்கிறான். அதான் முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபை, தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஜனம்ங்கிறதுக்கு அதான் எடுத்துக்காட்டு. உலகம் தத்தடித்து பயந்த நிலைக்கு போனாலும் நீங்கள் இன்னும் உறுதியாக உத்தமமாக பின்பற்றணும். அதான் தேவனுடைய சாட்சி. அவர்களைத்தான் நோக்கி பார்க்கிறார் தேவன். 9வது வசனம் 2:9 அப்பொழுது அவன் மனைவி அவரை பார்த்து, நீர் இன்னும் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விட சாவும். Foolish woman, foolish talking. அதாவது உன்னை அவிசுவாசப்படுத்த சூழ்நிலைகள், வார்த்தைகள் கடந்து வரலாம். ஒட்டி உறவுகள் உன்னை சூழ்ந்திருக்கிறதெல்லாம் அவிசுவாச வார்த்தைக்கு இடைவிட கொண்டு செல்லலாம். ஆனாலும் இன்னும் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். உண்மை உறுதியாக பற்றிக்கொள்ள மனதேவர்கள் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் நீ பூர்ண சமாத்தோட காத்துக் கொள்வீர் என்று ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். நீ இன்னும் உத்தமத்திலே உறுதியாக அவரை பற்றிக்கொள். இன்னும் உறுதியாக நீ அவரை பற்றிக்கொள். கர்த்தர் உன்னிடத்திலே அந்த இன்னும் உறுதியை பார்க்கிறார். உத்தமமான உறுதியை அசந்திரக்கூடாது. அல்லேலூயா. அசந்திரக்கூடாது. உத்தமமாக நிற்கணும். மோசே ஜனத்துக்காக உத்தமமாக
உத்தமமாக பின்பற்றுவதை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய வழி உத்தமம். இந்த நாட்களில் தான் புடமிடுகிறார். அவருடைய வழி உத்தமமானது. அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. அவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். இப்படிதான் வசனம் சொல்லுகிறது. இப்ப இந்த நாட்களை நம்முடைய வாழ்க்கை புடமிடப்படுகிறது. உறுதியாக நிற்கிறோமா? பிசாசு சேலஞ்ச் பண்ணி காமிச்சுட்டே இருக்கிறான். ஒன்னு முடிந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் உத்தமமாக பின்பற்றினான். தேவனுடைய தாசர்களுக்கு, தேவனுடைய திருச்சபைக்கு மிக மிக முக்கியம் இந்த காலங்களில் நாம் உத்தமமாக பின்பற்ற வேண்டும். சோர்ந்து போய்விடக்கூடாது. உலகத்தால் பயந்து தத்தளிக்கிற காலம். இந்த காலத்துல தான் நம்முடைய சாட்சியை பார்த்து அவர் மகிழும். தேவன் சந்தோஷப்படும். தேவன் யோபு பார்த்து சந்தோஷப்படுறார், சாட்சி சொல்கிறார். அதனாலதான் யோபு முன்னிலையை காட்டிலும் பின்னிலைமை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த லாக்டவுனுக்கு அப்புறமாக பெரிய ஒரு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வைத்திருக்கிறார். திருச்சபைக்கு, ஊழியத்துக்கு, உலகளாவிய திருச்சபைக்கு, ஊழியக்காரர்களுக்கு, தேவ ஜனத்திற்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கிறது. அதற்கு நீ ஆயத்தப்படு. உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த நாட்கள்ல அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்காக. நாம் எப்படி பின்பற்றுகிறோம்? உத்தமமாக ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் இருக்க வேண்டும். பார்க்கிறார். அவர் நம்மை நோக்குகிறார். என்ன செய்யறார்? அவர் நம்மை நோக்குகிறார். நம்மை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமா உண்டாவதாக. தேவ சமூகத்துல ஒரு நாம் தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளில் கர்த்தரோடு பேசுகிறேயா. உத்தமமாய் பின்பற்றுகிற எங்களுக்கு நீ ஆசீர்வாதத்தை அருளுகிற தேவன். இந்த நாளில் தேவ சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிற மாட்டோம். Thank you, Jesus. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. Praise you, Jesus. Yes, Jesus. Yes, Jesus. Thank you, Lord. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே, எங்கள் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியவரே சுத்தமாக பின்பற்றின காலை honest reports இருதயத்தில் உள்ளபடி தாவீது honest report உனக்கு ஆசீர்வாதம் திருப்பப்படுகிறது. சிங்காசனம் திருப்பப்படுகிறது. தேவனுடைய சிங்காசனம் உனக்கு நேராக திருப்பப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் நாம் நம்முடைய வீடுல நாம் உத்தமமாக பின்பற்றுகிறோமா? தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? குயவனே குயவனே படைப்பின் காரணரே கனிமன்றால் என்னே
பாத்திரமா விளங்க செய்தே பெருமையா பாத்திரமா கல்லாமலே நிரம்பி மணி பாத்திரமா விளங்க செய்தே வேதத்தில் தான் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே என்னையும் பாத்திரமா அணைந்து கொள்ளுமே என்னையும் நவீன பாத்திரமா அணைந்து கொள்ளுமே குயவனே குயவனே அழைப்பின் காரணே கரிமன்னா என்னையுமே கண்ணோக்கி பார்க்கிறே கரிமன்னா என்னையுமே கண்ணோக்கி பார்க்கிறே குயவனே குயவனே படைப்பின் காரணே கரிமன்னா என்னையுமே கண்ணோக்கி பார்க்கிறே கரிமன்னா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே விலை போகாதே பாத்திரமா விரும்புவான் விலையில்லமோ கிருபையா உகந்ததாகியே விலை போகாதே பாத்திரமா விரும்புதெல்லாம் விலையெல்லாமோ கிருபையா உகந்ததாகிடுமே தடைகள் யாவும் நீக்கியமே தம்மை போல் மாற்றிடுமே உழைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணரே கரிமன்னா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கரிமன்னா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பொன்னாசையில் நான் மயங்கியே மெய்மறி விட்டானே கண்பான போக்கை பின்பற்றினே கண்டேனிலே இன்பமே பொன்னாசையில் மயங்கியே மெய்மறி விட்டானே கண்மோன போக்கை பின்பற்றிய கண்டேனில்லையா நானே ஆகியவனே தேடி தெய்வமே வாழாடெல்லாம் உன் பாதம் என் பாதையில் நடத்திடுமே காணாமல் பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாதை நடத்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணே கரிமன்னா என்னை
கண்ணோக்கி பார்த்திடுவேன் கனிமன்னா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவேன் காணாமல் போல் பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேர பாதையில் நடத்திடுவேன் தூயவனே தூயவனே அழைத்திட்டாரே கனிமன்னா என்னையுமே முன்னோக்கி காட்டிடுவேன் வேதத்தின் கால் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவேன் என்னையும் அமீத பாத்திரமா வளைந்து கொள்வேன் என்னையும் அமீத பாத்திரமா வளைந்து கொள்வேன் குயவனே குயவனே படைப்பிக்காரனே கனிமன்னா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவேன் தடைகளையாம் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுவேன் உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுவேன் அடைகளையாம் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுவேன் உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுவேன் குயவனே குயவனே படைப்பித்தாரனே கனிமன்னா என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவேன் Yes, Lord. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவேன் களிமண்ணான எல்லாம் சேர்ந்து களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவேன் ஜெபிப்போம் மீண்டும் ஒரு விசேஷ நாளில் தேவ சமூகத்திலே இதோ தாவீது உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். நேரன் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே என்னை நிறுத்தியாக என்று விண்ணப்பம் பண்ணினது போல் உத்தமனுக்கு துணையாய் உத்தமனுக்கு நன்மையே வழங்குகிறது. உடைய வழி உத்தமமானது. அந்த உத்தமமான வழியை நாங்களும் நடக்க உத்தமமாய் நடக்க தகப்பனே இந்த நாளில் நீர் மீண்டும் போதித்தீர். காலேபுவை உத்தமமாய் பின்பற்றினீர். காலேப் 85 வயதில் தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார். இதோ உத்தமமாய் நடக்கிறவனுடைய பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வார்த்தை. இதோ உத்தமமாய் நடக்கிறவர்கள் உடைய சிங்காசனம் அவர்களை நோக்கி திரும்புகிறது. உத்தமமான வழியிலே எங்கள் வீட்டிலே நடக்கும்போது நீங்காத காரியங்களை கற்று வைக்காது. வழி விலகருடைய செய்கை நாங்கள் வெறுக்கிறோம். மாறுபாடான இருதயங்களுக்கு காணப்படாது. எல்லாம் காலத்திலே நீர் எங்கள் உத்தமத்தை சோதித்து புறவிட்டு பார்க்கிறீர்கள். நாங்கள் உத்தமமாய் பின்பற்றி மீண்டும் இந்த சிறையிருப்புக்கு முன்பே உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் எங்களை யோபை போல 2 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன்.
அதனால் ஒரு உத்தமமான வழியை ஒவ்வொரு நாளும் இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கொண்டு எங்களை உணர்ந்து போதிக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருந்ததை தாறுமாறான இந்த வழிகளை நாங்களுடைய வேத வார்த்தையை கொண்டு நாங்கள் உத்தமமாக்கி செம்மையான